காடிவாடி க்ரூ நாங்கள் கசகஸ்தான் போயிருந்தப்போ டெஸ்லா மாடல் 3 ஷூட் பண்ணோம். ஸோ இப்போ மாடல் 3யோட இன்டீரியர் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ப்ரிட்டி பேசிக்கான இன்டீரியர். எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரல் டச் ஸ்க்ரீனில் தான் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும். ஸோ ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கேற்ற மாதிரி வண்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ப்ரீமியமாக இருக்காது. ப்ரீமியம் லுக் இருக்கும், பட் அந்த அளவுக்கு வந்து லைக் ஒரு லக்ஸுரி ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்காது. எல்லாமே ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு ஈவி அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ நீங்கள் மஹிந்திராவோட B60 அண்ட் XCV90 வந்து பார்த்துட்ருக்கீங்க. B60 அப்படியே லாம்போர்கினி யூரோஸோட எஃபெக்ட் வந்து கொடுக்கும். XCV90 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சீட்டரில் ப்ராக்டிக்கலான ஒரு ப்ரீமியம் ஈவி அப்படின்றத தெளிவாக காமிக்கும். ரெண்டுமே வந்து SUV கூப்பேஸ். ரெண்டு வண்டியும் வந்து டெஸ்லா மாடல் 3ல் 3ல் ஒரு பங்கு தான் ப்ரைஸ். ப்ளஸ் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ப்ரீமியமான லுக் அண்ட் ஃபீல், ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் லெவல் 2 ADAS ப்ளஸ் 16 ஸ்பீக்கர், ஆடியோ, ஐடென்டிட்டி கேமரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபைனலி இந்தியன் இன்ஜினியரிங் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ரீச் ஆகிட்டு இருக்கிறது வந்து இந்த ரெண்டு வண்டியும் தெளிவாக நமக்கு காமிக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?